ராயபுரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் ஒரு மாதமாக கழிவுநீர் தேங்கி இருப்பதால் பாதிக்கப்பட்டவர் செய்வதறியாமல் தவித்து வருகிறார். ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட காசி கார்டன் 2வது தெருவை சேர்ந்தவர் ஜெனிஃபர். இவரது வீட்டின் வளாகத்தில் கடந்த ஒரு மாதமாக கழிவுநீர் தேங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஒரு வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, பள்ளமாக உள்ள வீட்டை சரி செய்து கொள்ளுங்கள் என ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரியில் பிரச்சனையை சரி செய்து தராவிட்டார் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போவதாக கூறியுள்ளார். இதுல ஒரு மாசமாவே காவா அடிச்சுதான் இருக்கு. யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஜேஇட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எல்லாருக்கிட்டுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கவுன்சிலர் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இது இல்லாம எல்லாருமே காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, வாந்தி பேதி வர மாதிரி, எல்லாமே இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் யாருமே தர மாட்டாங்க. பள்ளம் சொல்றாங்க. பள்ளம் தூக்குறதுல பிரச்சனையுமே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தானே இது முடியும். யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இருந்தா எப்படி நடக்க முடியும்? இது ஒரே வீடு இருக்கிறதுனால யாருமே எதுவுமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இருக்கேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு மாசமா கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இருக்கேன். யாருமே இது வரைக்கும் அந்த வண்டி வருதுமா, சின்ன வண்டி வந்தோடனே பாக்கலாமா, சின்ன வண்டி வந்தோடனே பாக்கலாமான்றாங்க. சின்ன வண்டி வந்த பாடம் காணும், யாரும் வந்து பாட்டும் பாட காணும்.